மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து ட்ரெயின்ஸ் வந்து பல டைரக்ஷன்ல இருந்து அட் த சேம் டைம் வரும். லைக் இப்ப பெரிய பெரிய சிட்டிஸ் எடுக்க போனீங்கன்னா, இப்ப சென்னை, மும்பை, செகுந்தராபாத், விஜயவாடா, ஹவுரா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து ஒரே நேரத்துல வந்து ட்ரெயின்ஸ் வந்து சேரும். இந்த ட்ரெயின் வந்து எப்ப வருது, எத்தனை மணிக்கு வருது, எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது, பேசஞ்சர்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்லாம் ஒரே பர்சனுக்கு தான் தெரியும். அது யாருன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. அவருக்கு அட்வான்ஸாவே தெரியும். ஆனா இது எப்படி அவருக்கு அட்வான்ஸாவே தெரியுது? ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள ஹோம் சிக்னல்ல வந்து ட்ராக் சர்க்கியூட், இட்ஸ் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அது வந்து அந்த டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டருக்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் எங்க எக்ஸாக்டா ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சர்க்கியூட் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன் பவுண்டரிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி, ஐ மீன் 300 மீட்டர் பிஃபோரே அது வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ த ட்ரெயின் என்டர் ஆனோன்னு அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனோன்னு இந்த சிக்னல் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பாஸ் ஆயிரும். ஸோ தட் ஸ்டேஷன் மாஸ்டர் தெரிஞ்சிடும் எக்ஸாக்டா ட்ரெயின் வந்து எந்த ட்ராக்ல வருது, எங்க வருதுன்னு சொல்லி. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனா இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற ஸ்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கலி கனெக்டடா இருக்கும். இதை எது கனெக்ட் பண்ணோம்னா, பிளாக்ன்ற ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகும். அதனாலதான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து ஹேண்ட் கிராக் மேக்னெட் டெலிஃபோன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை வச்சு அவர் ஈஸியா முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனுக்கோ இல்ல பின்னாடி இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டருக்கோ அவர் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணி லைனை கிரியேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஸ்டேஷன் ஏல இருந்து ஸ்டேஷன் பிக்கு வந்து ட்ரெயின் பாஸ் அவுட் ஆகணும்னா, அப்போ வந்து ஸ்டேஷன் ஏ மாஸ்டர் வந்து ஸ்டேஷன் பி மாஸ்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவார். கம்யூனிகேட் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ட்ரெயின் வரப்போது, நீங்க வந்து லைனை வந்து கிளியரா வச்சுக்கோங்க, ஐ மீன் பார்த்து கிளியரா வச்சுக்கோங்கன்னு. அப்போ பி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்வாருன்னா, வெஹிக்கிளோட மூவ்மெண்ட், வெஹிக்கிளோட டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளோட ட்ரெயினோட நம்பரு இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஏக்கு சொல்லி, அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷன் மாஸ்டர் ஏ வந்து இந்த இடத்துல இருந்து அந்த ட்ரெயினை வந்து மூவ் பண்றதுக்கு கிரீன் சிக்னலே காட்டுவாரு. இந்த மாதிரி தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்வான்ஸா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது எந்த ட்ரெயின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து ஹியூமன் எரர் கூட நடந்துக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக தான் மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல் சிஸ்டத்தை ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த பேனல்ல வந்து ட்ரெயினோட மேப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ட்ரெயின் வந்து எங்க இருக்கு, அது மெயின் ட்ராக்ல இருக்கா இல்ல எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். இந்த பேசஞ்சர் ட்ரெயின் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் வரும். ஃப்ரைட் ட்ரெயின்ஸ்னால் கூட்ஸ் ஏற்றிட்டு போகும்ல, அந்த ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து அப்போல்லாம் வந்து லாக் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கோச்சஸ் நம்பர் எழுதுவாங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து புது சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. ட்ராக்ஸில் வந்து ஆக்சல் கவுண்டர் சிஸ்டம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து கோச்சஸை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டரோட வேலை என்னன்னா, அவர் வந்து எவ்வளோ கோச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். இப்போ இந்த வீடியோலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் இஸ் நாட் ஒன்லி அன் ஆஃபீஸருங்க. அதையும் தாண்டி அவர் தான் வந்து சேஃப்டி, பங்க்சுவாலிட்டி, எஃபிஷியன்சி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எந்த ஜர்னி உண்மையிலேயே பிடிக்கும்? வெதர் பஸ், ஏரோப்ளேன் இல்லை ட்ரெயினான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.